வணக்கம். நான் உங்க அழகேஸ்வர். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வெற்றிகளாம் எல்லாருக்கும் தெரியும். 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி செல்ஃபி எடுத்தாரு. பொதுமக்கள் எக்கச்சக்கமா புரிஞ்சாங்க. அதை காமிச்சு ஓட்டு வாங்கிடுவோம் பண்றதுக்காக டிஎம்கேல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணெய் மேல ஒருத்தன் வந்தாங்கன்னா வெண்ணெய் தடவை பேசுறாங்க. அது மாதிரி வெண்ணெய் தடவை எப்படி பேசியிருக்கா பாருங்க. சேலத்துல 5 லட்சம் இளைஞர்கள் கூட்டி 12 ஏக்கர் பந்தல் போட்டு அரசியல் அறிஞர்களை பேச வைத்து மாலை 4 மணிக்கு முதலமைச்சர் பேசினாலும் அவரை தொண்டர்களை அவங்க 12 லட்சம் பேரை கூப்பிட்டு பல அறிஞர்களை கூப்பிட்டு பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு பேச வச்சாலும் இந்த தொண்டர்கள் காத்திருக்கிறது உட்கார்ந்து அவங்க பேசுறது கேட்கறதுக்கா நிழல் ஆக்சுவலி நிழலா இருக்கிறதுக்கு நிழல் கீழே இருக்கணும் பந்தல் அமைச்சாங்க. சரிங்களா? அவங்க சொல்றது பாருங்க. பந்தல் அமைச்சு அது கீழே தொண்டர்கள் உட்கார வச்சோம். அப்படின்னு உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டோம். தண்ணி எக்காரத்தை கொண்டு எங்கேயும் ஷார்டேஜ் ஆகல. அப்புறம் இன்னொன்னா அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு பக்காவா அவங்க என்ன சொல்ற பிளான் பண்ணி பண்ணோம். எக்காரத்தை கொண்டு யாருக்கும் சாகக்கூடாது, ஒரு சாவு கூட ஒரு அசம்பாவித்து கூட நடக்குது அப்படின்னு. ஆனா நாங்க இந்த முதல்வர் வீடியோ இருக்கிற நேரத்துல செல்ஃபி இருக்கிற நேரத்துல கூட்டங்கள் இருக்காது. ஏன்னா அவருக்கு பேசுறதுதான் முக்கியம். அந்த நேரத்துல எல்லாம் கிளம்பிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் போனே எடுத்தாரு. அவர் பேசி முடிச்சு போன் எடுத்ததுனாலதான் யாரும் இல்ல, எல்லாம் கிளம்பிட்டாங்க பேசி முடிச்சோன்னே. எங்க இவர் வந்தோடனே வீடியோ போட்டோ எடுக்கல, செல்ஃபி எடுக்கல. எல்லாரும் கூட்டம் எடுக்கிறதுக்கு பேசி முடிச்சு பேசுறதுக்காக இவர் பேசுறது கேட்கறதுக்காகவே நிறைய பேர் இருந்தாங்க. இவரும் பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் போட்டோ எடுத்தாரு அப்படின்றாங்க. அதனால அந்த போட்டோல யாரும் இருக்க மாட்டாங்க. வந்த தொண்டர்களுக்கு தண்ணீர் கொடுக்காது. இழப்பார கூட யாரு தமிழ்நாடு வெற்றி கழகம் தண்ணி கொடுக்கலையா, டென்ட் போடலையா உட்கார்றதுக்கு. சரிங்களா? சாமானிய தொண்டர்களை படுத்தி மாற்று அரசியல் தருகிறேன் என்று சொன்ன டிவிக்கு எங்க பேசுறதுக்கு கூட அமைச்சு அவங்க கீழே நிழல்ல உட்கார வச்சு தண்ணி வேணுமா பக்கத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் நிக்க வச்சு தண்ணி வேணுமா தண்ணி வேணும்னு கேட்ட டிஎம்கே எங்கன்றங்க பாருங்க. எந்த மாதிரி ஒரு அரசியல் பாருங்க. டிஎம்கே சொல்ற இவர் சொல்லிக்கிற போட்டோ பண்ற பாருங்க. ஆக்சுவலி இவங்க என்ன மாதிரி அரசியல்னா, சேரு போட்டாங்கன்னா சேரை வாடகை கொடுத்தவங்கள்ட்ட மிரட்டி சேரை கொண்டு போட்டா கொண்டே விடுவேன்னு சொல்லி மிரட்ட இவங்க அரசியல் எங்க. நம்ம தமிழ்நாடு வெற்றிகளை விஜயங்க நீ கூக்காடுனா எனக்கு கேரளால இருந்து இறக்குறேன்னு சொல்லி கேரளால வாடகைக்கு எடுத்து இறக்கிருக்காரு. அப்போ கூட அமைச்சு தண்ணி கேட்டவனுக்கு ஒருத்தவங்க கட்சிக்கு உட்கார வைக்கிறதுக்கு பொதுமக்கள் உட்கார வைக்க சேரை கொடுக்குறவங்கள்ட்ட நீ மிரட்டுறிய. நீ எந்த மாதிரி அரசியல் நடத்துற? டிஎம் கேட்கற, ஏடிஎம் கேட்கற, யாரு சொல்றீங்களோ அவங்க கேட்கற. ஒரு கட்சியை நடத்தல. அவங்க பிஜேபியில ஒருத்தவங்க சொன்னாங்க கட்சி கம்பம் கூட கொடிக்கம்பம் கூட நடத்தல அப்படின்னா நடத்த நீங்க போய் நட்டுவாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏங்க நான் சொல்றேன், நான் ஒரு வீடியோ சொன்னேன். நீங்க சொல்றீங்களா இப்போ உங்கள்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கு, அவங்க எம்எல்ஏ ஏரியால ரோடு போடுங்க, தங்கத்துல போடுங்க, இல்ல வைரத்துல போடுங்க, இல்ல மண்ணில் போடுங்க. ஆனால் யாராவது தடுக்கி விழுந்தாலோ இல்ல கைய காலை உடைச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல ரோடு ஒழுங்கா போடல. இது என்னங்க நீங்க இல்லைன்னு சொன்னா அவங்க ஓட்டுற இல்லைன்னா கொடி நட்டம் வேற யாரு ஜேசிபி கார ஒரு ஹெல்ப்லா வந்திருக்கான் கூட இருக்கும். அது ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஜேசிபி காரன்னு சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் நடந்துச்சு, வேணும்னு செய்யல. அப்போ ஒரு கொடிக்கம்பம் கூட நேரத்தில் நீங்க எந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி அரசியல் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்புங்க. ஒருத்தனை வந்தானா புழுவாக்கிட்ட தட்டி கொடுத்து நீ வாப்பா அரசியல் ரொம்ப சாக்கடை இறங்கிதான் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றத விட்டு நானும் சாக்கடையில் இருக்கேன்னு சொன்னா நீ மரியாதை, நீ ஒரு மனுஷன், பெரிய மனுஷன். ஆனா சேர வழி விடாம கொடிக்கம்பம் வந்துச்சு நீ எல்லாம் என்ன அரசியல் ஆகுதுன்னு கேட்டா என்ன சீப்பான மென்டாலிட்டியில நீங்க அரசியல் பண்றீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மாற்று கட்சிகள், அதாவது மாற்று கட்சிகள் நிறைய வந்துருச்சு. சொல்றேன் ஒவ்வொரு வீடியோ சொல்றேன், மாற்று கட்சிகள் இல்லாம தான் டிஎம்கே மாற்றி பத்தி போட்டுருந்தோம். மாற்று கட்சிகள் எக்கச்சக்கமா வந்துருச்சு. பார்த்து போடுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே விட்டு பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம், டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி எக்கச்சக்கமா வந்துருச்சுங்க.
நான் சொல்றேன், இவங்களை நம்பி ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க. இவங்களுக்கு தான் போடுங்க, இல்ல மாற்று கட்சிகள் வந்துருக்கு. டிஎம்கே நம்ம தெரிஞ்சே போய் ஏமாறாதீங்க, காசு ஆகிட்டு ஓட்டு போடாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க, பாருங்க. தேங்க்யூ.